வெல்கம் பேக் டு அவர் சேனல் லேண்ட்மேக்ஸ் 2.0. இப்போ நம்ம என்ன சம் பார்க்க போகிறோம்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ல் கேட்ட இந்த சம்மை தான் பார்க்க போகிறோம். என்ன கேட்டிருக்காங்க, ஒருவர் ஒரு வீட்டை ரூபாய் 27,75,000க்கு வாங்கினார். பின்பு உட்புறங்களை அழகுபடுத்த 2,25,000 செலவு செய்கிறார். அதை 40% லாபத்திற்கு விற்றார் அந்த வீட்டை எனில் அந்த வீட்டின் விற்பனை விலை என்னவாக இருக்கும் அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. இப்போ அந்த வீட்டின் அடக்க விலைனா நம்ம எதெல்லாம் எடுக்கணும், அந்த வீட்டை அவர் எவ்வளோ கொடுத்து வாங்கியிருக்காரு ப்ளஸ் அந்த இன்டீரியர் டெக்கரேஷன்லாம் பண்ணியிருக்காருல அதுக்கு எவ்வளவு செலவு பண்ணியிருக்காரு, இந்த ரெண்டுத்தையும் ஆட் பண்ணாதானே அந்த வீட்டின் அடக்க விலை நமக்கு கிடைக்கும். அப்போ வீட்டின் விலை எவ்வளவு, 27,75,000 ப்ளஸ் அவர் அதை உட்புறங்களை ஃபுல்லாக அழகுபடுத்தியிருக்காரு, அதுக்கு எவ்வளோ செலவு பண்ணியிருக்காரு, 2,25,000. ஸோ அப்போ டோட்டலாக இதை ஆட் பண்ணால் 29 + 1 30 லட்சம். இதுதான் அவர் அந்த வீட்டை அவர் வீட்டிற்காக இன்வெஸ்ட் பண்ணது. அப்போ அந்த வீட்டின் அடக்க விலை வந்து 30 லட்சம். இப்போ அவருக்கு எவ்வளவு லாப சதவிகிதம் கிடச்சிருக்கு, 40%. அப்போ இப்போ இந்த 40%ங்கிறது என்னது, அந்த வீட்டின் அடக்க விலையில் அவருக்கு கிடைச்சது. இந்த 30 லட்சத்தில் இருக்கக்கூடிய 40%, அதாவது இப்போ விற்ற விலை = வீட்டின் அடக்க விலை ப்ளஸ் அடக்க விலையின் 40%. புரியுதா? அப்போ அந்த அடக்க விலையிலிருந்து 40% அவருக்கு வந்து லாபமாக கிடச்சிருக்கு. இப்போ வீட்டின் அடக்க விலை எவ்வளவு, 30 லட்சம். அடக்க விலையின் 40%. அப்போ வேறு ஒன்றும் இல்லை, இதே 30 லட்சத்தில் 40% எவ்வளவுன்னு கேல்குலேட் பண்ணிவிட்டு ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் அந்த வீட்டை அவர் எவ்வளோ ரூபாய்க்கு விற்றுருக்காருன்னு நமக்கு தெரிஞ்சிடும். இது 30 லட்சம் ப்ளஸ் இதை அடிக்கலாமா, முன்னாலாம் 12, ஸோ 5 டிஜிட் வரனால அப்போ 12 லட்சம். அப்போ 30 லட்சம் ப்ளஸ் 12 லட்சம். அப்போ டோட்டலாக 42 லட்சம் ரூபாய் அவர் வந்து அந்த வீட்டை விற்றுருக்காரு. அதன் மூலமாக அவருக்கு வந்து லாப சதவிகிதம் எவ்வளவு கிடச்சிருக்கு, 40%. வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.